ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 யோவானுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 யோவானுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஆவிக்குரிய பாடங்களை குறித்து நான் ஆண்டவருடைய பிரசங்கமாய் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நம்மை இந்த பிரசங்கங்களின் வழியாய் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் விளங்கி கொள்ளும்படி கிருபை தருகிறார். யோவான் ஆண்டவரோடு நெருங்கி இருந்த சீஷன், ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த, அவருக்கு அன்பாயிருந்த சீஷன். ஒரு பின்னணி வரலாறு சொல்லுகிறது, ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்தவன் யோவான். பல வெளிப்பாடுகள் யோவானுக்கு உண்டு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்புள்ள சீஷன் யோவான், அவருக்குத்தான் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம். இனி இந்த பூமிக்கு என்ன சம்பவிக்கும், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, நித்திய ஜீவன் என்றால் என்ன, இனி வரக்கூடிய உலகங்களை குறித்து அவருக்கு அன்றைக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. புரிந்து கொள்ள முடியும் அவங்களால தான். அன்பு நிறைந்த உள்ளமுடையவர்கள் தான் ஆண்டவரை விளங்கி கொள்ள முடியும். அப்படி விளங்கி கொண்டவர் தான் யோவான் சீஷன். அந்த யோவான் எழுதுகிறார் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியத்தை அவர் நமக்கு எல்லாமே இந்த 1 யோவான் முழுசும் வாசித்து தியானிக்கவே நமக்கு நேரம் போதாது. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அதில் நமக்கு இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதினாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு கிருபை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் இந்த உலகத்திலே சாதாரண மனிதர்களைப் போல, மற்றவர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். என்ன, உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. உலகத்துக்கு நம்ம யாருன்னு தெரியாது. நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டே அரசு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். நான் பணியாற்றுகிற பள்ளிக்கூடங்களிலே எப்பொழுதுமே நான் என்னை பற்றி எதுவுமே பெருமையாய் அல்லது என்னை பற்றி எதையுமே நான் சொல்லிக் கொள்வதில்லை. நான் அப்படி ஊழியம் செய்கிறேன், இப்படி ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருடைய இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்லை. ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா என்னுடைய லைஃப்பை அவர்கள் பார்க்கிறார்கள். கடைசியாக அரசு பணியிலிருந்து கடைசி காலகட்டத்திலே நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் ஃபேர்வெல் மீட்டிங் நடத்தினார்கள். ஃபேர்வெல் மீட்டிங்கில் ஒவ்வொருத்தரும் என்னை வாழ்த்தி பேசுவார்கள். இது வழக்கமான ஒரு காரியம். இப்போ ஒரு ஆசிரியர் அவர் சொன்னார், என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையான ஒரு குடும்பம் என்னுடைய குடும்பம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனையோடு தான் நான் உள்ளே வருவேன் ஸ்கூலுக்குள்ளே வரும்போது. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே வரும்போது நான் வருவதற்கு முன்பே சார் வந்துடுவாங்க. சார் வந்து நின்று சிரித்த முகத்தோடு எங்களை வாழ்த்துவார்கள், எங்கள்கிட்ட பேசுவாங்க.
நிறைய நேரங்களில் அவர்கள் காலையில் என்கிட்ட பேசுகிற அந்த வார்த்தை அன்றைக்கு நான் என்ன பிரச்சனையோடு அழுகையோடு வர்றேனோ அதற்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியே சார் சொல்லுவாங்க என்று சொன்னார்கள். அதன் பிறகு ஏற்புரை நான் பேசணும் கடைசியாக. அப்போ நான் சொன்னேன், உங்களையெல்லாம் ஆசிரியர்களாய் நான் பார்க்கல, உங்களில் சின்ன வயசு உள்ளவர்களெல்லாம் என் பிள்ளையாக தான் பார்க்குறேன். கொஞ்சம் சர்வீஸ் உள்ள ஆசிரியர்களை என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ரிட்டையர்ட் ஆன பிறகும் ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லி முடித்த பிறகு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் லேப் அட்டெண்டர் என்று ஒரு சார் உண்டு, ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவர் என்னை தனியாக கூட்டிகிட்டு போச்சு. சார், எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்துட்ருக்குறீங்க, ஏன் சார் சொல்லவே இல்லை? நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சார். நீங்கள் இவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் செய்கிறீங்கன்னு எங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியலை. நான் சொன்னேன், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளை நான், அவ்வளவுதான். அவர் எனக்கு அப்பா, உங்களை எல்லாம் பிள்ளைகளாக பார்க்குறேன். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு காண்பிக்கிற பாராட்டுகிற கிருபை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகத்தில் வாழும் பொழுது நாம் மற்றவர்களைப் போல சாதாரணமாக தான் நம்மளை தெரியும். ஆனால் அழாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவருடைய சொந்த பிள்ளையாய் மாறிட்டீங்களா? நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள், நீங்கள் இவ்வுலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்கள் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயற்கை உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவருடைய பிள்ளை நீங்கள். மனம் கலங்காதிருங்கள். அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது எவ்வளோ பெரிய கிருபை. உலகம் அறியலை, ஏன்னா உலகம் அவரையே அறியலை. அவரை அறியாதனால நம்மையும் அறியவில்லை. அதனால் கவலைப்படாதீங்க, இனி யாருமே புரிஞ்சுக்கிடலையே. நிறைய பெண்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, இனி யாருமே புரிஞ்சுக்கிடல பிரதர், என் கணவருக்காக என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், அவர்களுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணுறேன், நான் என் புருஷன் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. சகோதரியே, நீ அழாதே. உன்னை சரியாய் புரிந்து கொண்ட தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உன் பக்கத்திலே இருக்கிற உன் ஆண்டவர் உன்னை சரியாய் புரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது. தைரியமாயிரு. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இதை ஒரு அந்நிய உலகமாய் பார். இந்த உலகத்தின் மேன்மை, இந்த உலகத்தின் மகிமை, இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை பார்க்கும் பொழுது அதை அருவருப்பாய் எண்ணிக்கொள். இதெல்லாம் சாக்கடை. நிலையான நகரம் எனக்கு அங்கே இருக்கிறது. எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போவேன், அங்கே அவர் எனக்கு எல்லா காரியங்களையும் தருவார். நான் கேட்காமலே அவர் எல்லாவற்றையும் தருவார். அப்போ இந்த உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ண, என்னை பெரியவனாய் காட்டிக்கொள்ள நான் முயற்சியே எடுக்காதீருங்க. இன்னைக்கு பலரும் பேசும் பொழுது பெரும்பாலும் மக்கள், மனுஷர் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனிதனை கண்டுபிடி. யாரை வேணாலும் நீங்கள் பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்களேன். நான் அப்படி, நான் இப்படி, நாங்கள் எங்கள் குடும்பம் அப்படி.
நாங்கள் அப்படி வாழ்ந்தோமாக்கும், இப்படி இருந்தோமாக்கும், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு சொல்லி யார் அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், சாதாரண சிவிலியன் மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பெரும்பாலும் மனுஷர் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் ஒரு தம்பியினுடைய பிரசங்கத்தை கேட்டேன். 25 நிமிஷம் தான் பேசுகிறார். அந்த 25 நிமிஷத்தில் 23 நிமிஷம் அந்த தம்பி நான் ஊழியத்தில் போகும்போது இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி முழுக்க 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 25 நிமிஷத்தில் 23 நிமிஷம் தன்னை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கார். நான் பாருங்க அந்த கிராமத்தில் போனேன், அங்கே ஒரு ஐயாவுக்கு ஜோம் பண்ணேன், இந்த ஊருக்கு போனேன், அங்கே ஒருத்தங்களுக்கு ஜோம் பண்ணேன், இங்கே ஒரு இடத்துக்கு போனேன். ஷோ, ஆண்டவரை குறித்து பேசுவதற்காக உங்களுக்கு மேடை அமைக்கப்பட்டு கொடுத்தால் முழுக்க முழுக்க நீங்கள் உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனிதனை கண்டுபிடிக்கிறவன் யார்? அப்போ தங்களுடைய தயாளத்தை பிரசங்கம் பண்ணுறவங்க, தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் உண்மைக்கு புறம்பான மனிதர்கள். ஒரு உண்மையான மனுஷன் தன்னை பற்றி பேசவே மாட்டான், தன்னை பற்றி சொல்ல மாட்டான். நான் பாருங்க இவ்வளவு தாழ்மையாக இருப்பேன், அவ்வளவு தாழ்மையாக இருப்பேன், சைக்கிளில் தான் போவேன், வெறும் கட்டாந்தரையில் தான் படுப்பேன். யார் கேட்டா உன்ட்ட? என்னைக்காவது மதர் தெரசா எனக்கு 2 ட்ரெஸ் தான் இருக்கு, நான் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு தாழ்மையான ஆளாக்கும், எனக்கு ஒரு உயர்ந்த ரக கார் கொடுத்தாங்க, அதை கூட நான் விற்று ஆர்ஃபனேஜை கொடுத்துட்டேன், என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காங்களா? நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு அம்மா மரித்த பொழுது எக்ஸ்ட்ராவாக 2 சேலை தான் இருந்துச்சு, அவர்கள் தங்களுக்கென்று எதையுமே வைத்துக் கொள்ளவில்லை. நம்ம சொல்லணும், அவனே சொல்லிக்கிறான். ஏன்னா அது மாய்மாலம். அவர்கள் உண்மையான மனிதர்கள் அல்ல, பொய்யான மனிதர்கள். என்னைக்கு ஒரு மனிதன் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது தங்களுடைய தயாளத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்றால் அவர்களை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லுங்க, அவன் பொய்யன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான சாத்தானுக்கு சொந்தக்காரன் அவன். தேவ ஊழியர் என்று வேஷம் போட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியவில்லை, நம்மையும் அறியாது. அதனால உள்ளத்துக்குள்ள நீங்க யோசிங்க, நான் ஏசப்பா பிள்ளை, உலகத்துக்கு தெரியாது, தெரிய வேண்டாம், என் ஆண்டவருக்கு தெரிஞ்சா போதும். இந்த உலகம் என்னை சாதாரண மனிதனாய் நினைக்கட்டும், ஆனால் நான் அவருடைய பிள்ளை. ஆக எனக்கும் இயேசுநாதருக்கும் இடையில் உள்ள அந்த உறவு என்பது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையேயான உறவு. அப்ப என்னுடைய குடும்பம் வேற. என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்து, எனக்கு பரலோகத்தில் ஒரு வீடு, நிலையான வீடு எனக்கு அங்கே இருக்கு, அஸ்திபாரம் உள்ள வீடு அங்கே இருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே அழிந்து போகும், இங்கே இருக்கிற எதையுமே நான் கொண்டு போக முடியாது. இங்கே நான் நிறைய சேர்த்து வச்சு என்னத்திற்கு? என் வாழ்வு மற்றவர்களுக்காக. ஏன்னா நான் ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா எப்படி வாழ்ந்தார்?
உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் மட்டும் அவர் பிறருக்காக வாழ்ந்தார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, நமக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற வேண்டுமானால் நம்முடைய முதல் பொருத்தனை, நம்முடைய முதல் கமிட்மெண்ட், நான் எனக்குரியவன் அல்ல. இந்த வாழ்வு எனக்குரிய வாழ்வு அல்ல, இந்த வாழ்வு மற்றவர்களுக்குரிய வாழ்வு. நான் மற்றவர்களுக்காய் வாழ வேண்டும், எனக்காக நான் வாழக்கூடாது. ஏன்னா எங்க அப்பா இயேசு அவர் தனக்காக வாழாமல் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அடிமையின் தன்னைத்தானே வெறுத்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். அவருடைய பிள்ளைனா, அவருடைய பிள்ளைனா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பாளையங்கோட்டையில் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் என்று ஒரு கல்லூரி இப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரியிலே குருபாதம் என்று ஒரு பேராசிரியர் இருந்தார். மிக 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 எளிமையான மனிதர். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அதற்கு எடுத்துக்காட்டு குருபாதம் சார் தான். அவர் பெரிய பிரசங்கியாரெல்லாம் கிடையாது, ஆசிரியராய் பணியாற்றுவார். வார இறுதி நாட்களில் ஏழை எளிய ஜனங்களை போய் சந்திப்பார். ரொம்ப சாதா, அவரை பேராசிரியர்னே சொல்ல முடியாது. ஒரு ஜோல்னா போய் போட்டுக்கிட்டு பேட்டையில் குஷ்டரோகிகள்லாம் வாழ்கிற ஒரு பகுதி இருக்குது, இப்பவும் இருக்குது. அந்த குஷ்டரோகிகளுக்கு மத்தியில் போய் ஊழியம் செய்வார். அங்குள்ள மக்களுக்கு, அங்குள்ள பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகம், நோட்டு, பென்சில்லாம் வாங்கி கொடுப்பார். அவருடைய தாழ்மையான வாழ்க்கையை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் சார் 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 சார்னு அவரை பின்னாலேயே வருவாங்க. அவங்களையும் கூட ஒரு நாள் கூட, நீ கிறிஸ்தவத்துக்கு வா, ஏசப்பாவை கும்பிடு, நீ அந்த இந்து மதத்தில் இருக்காத, நீ அந்த முஸ்லீம் மதத்தில் இருக்காத, இப்படி சொல்லவே மாட்டேன், சொன்னதே கிடையாது. ஆனால் அந்த மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக சார் பின்னால் அப்படியே மொச்ச மாதிரி வருவாங்க. சார் ஞாயிற்றுக்கிழமை எங்கே சார் போகிறீங்க? சுத்தமல்லி பக்கம், பேட்டையில் அந்த சுத்தமல்லி பக்கம் ஒரு குஷ்டரோகிகள் காலனி இருக்காங்க, போகிறேன்னாருனா இவனும் அவ்வளோ பேரும் 4, 5, 10 பேர் பார்ப்பாங்க. உடனே சார் நாங்களும் வர்றோம் சார், அவர் பின்னாடி வந்துடுவார். அந்த மாணவர்களிலே ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருந்தார். அவரை ஒரு நாள் சந்தித்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாடினார், ரொம்ப அழகாக பாடினார். 1981 நான் அப்போ தான் ஆசிரியர் பயிற்சி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து பிஷப் சார்ஜெண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 81 அந்த சகோதரனை வாலிபனை சந்தித்து 81 படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை சந்தித்து பேசுனேன். எப்படி சார் பின்னால் வர்றீங்க? இஸ்லாமியர்னு சொல்கிறீங்க. இல்லை, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னா. என்னது, ஏசப்பா பிள்ளையா? ஆமாம், நான் ஏசப்பா பிள்ளை. ஏசுநாதரை நான் பார்த்ததில்லை, ஆனால் இங்கே குருபாதம் சாரை பார்க்குறேன். இப்போ நான் ஓடி போய் அவரை கன்னத்தில் அடித்தா அடுத்த கன்னத்துலேயும் அடிப்பான்னு தருவார். சோ சிம்பிள். அவர் ஏசப்பா பிள்ளை, அதனால் நானும் ஏசப்பா பிள்ளையாக வாழ்கிறேன். குருபாத சார் ஏராளமான மாணவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் உள்ளத்தில் எப்போதும் ஏசப்பா பிள்ளையாகவே அவர் வாழ்ந்தார். ஆண்டவருடைய மகனாகவே தன்னை அப்படியே மாற்றி வைத்து கொண்டார். அவர் சாகும் வரை அவருடைய சிம்பிள்னஸ்,
அவரை யார் பார்த்தாலும் அவரை பேராசிரியர்னு கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான தோற்றத்தில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அவருடைய வாழ்வு அநேக மாணவர்களை கவர்ந்து இழுத்தது. கல்லூரி பருவம் என்பது மாணவர்கள் ரொம்ப சேட்டை பண்ணுற பருவம் அந்த காலத்தில். இப்போ பள்ளிக்கூடத்தில் தான் சேட்டை பண்ணுறாங்க. இப்போ கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப சேட்டை பண்ணுறதே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள் தான் அதிகமாக சேட்டை பண்ணுவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் குருபாதசார். கிறிஸ்தவ மாணவர்கள் மாத்திரமல்ல, புறவினத்து மாணவர்களும் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். இஸ்லாமிய மாணவர்கள் ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். இருந்தால் இவரை மாதிரி வாழணுயா. அப்போ நீங்கள் உங்கள் இப்படி வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை பார் அப்படிம்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இயேசுநாதர் நம்முடைய அப்பா, அவர் எப்படி வாழ்ந்தார்? நம்முடைய வாழ்க்கை முதலாவது, ஆண்டவரே நான் ஏசப்பா உம்முடைய பிள்ளையாய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை முதலாவது அர்ப்பணிக்கணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அந்த அன்புக்குள்ளே, அந்த கிருபைக்குள்ளே வரணும். முதல் அர்ப்பணிப்பு, ஆண்டவரே நான் எனக்காக வாழக்கூடாது, நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவரே நான் உம்மோடு கூட வாழ வேண்டுமானால், உம்மோடு கூட உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவிலே நான் நிலைத்திருக்க வேண்டுமானால், நீர் சத்தியம் உள்ளவர், நானும் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய தயாளத்தை குறித்து, என்னுடைய காரியங்களை குறித்து நான் பேசாதபடிக்கு உம்முடைய கிருபையை குறித்து மாத்திரம் பேச எனக்கு உதவி செய்தார்கள். இரண்டாவதாக, உண்மையுள்ள மனிதர்களாய் நீங்களும் நானும் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, எப்போதும் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும். இந்த அன்பை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், ஏசப்பாவோடு எப்போதும் நாம் ஐக்கியப்பட வேண்டும். அவரோடு பல மணி நேரம் பேச வேண்டும். அவர் பல மணி நேரம் நம்மோடு கூட பேசுவதற்கு வேத புத்தகத்தோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீ என் மகன், நீ என் தாசன், நீ பயப்படாதே. அப்பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாகும். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நல்லவரும் வல்லவரும் இரக்கஞ்செய்கிறவருமாய் இருக்கிறவரே, உம்முடைய கிருபைக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அழைக்கப்படுவதினாலே ஆண்டவரே, பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திற்கு நாங்கள் அறியப்படாதவர்களாக ஆண்டவரே நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உம்முடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்பட உதவி செய்தருளும் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீர் எப்படி பிறருக்காக வாழ்ந்தீரோ அதே போல் நாங்களும் மற்றவர்களுக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி சத்தியமுள்ளவராய் வாழ்ந்தீரோ அதே போல் நாங்களும் உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ உதவி செய்தருளும். மாத்திரமல்ல, நீர் பிதாவோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டிருக்கிறது போல நாங்கள் உம்மோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டு தகப்பன் மகன் என்கிற அந்த உறவிலே அந்யோன்யமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன்.